ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாலிட்வொர்க்ஸில் லீனியர் பேட்டர்ன் அண்ட் சர்க்குலர் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி ஈஸி. ஜஸ்ட் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறோம். இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துடலாம் போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 200 அண்ட் 100 சரிங்களா. ஸோ லென்த்தையும் வித்தையும் நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இது புள்ளி டிபெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ராயிங் பாருங்கள் பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம் சரிங்களா. இந்த சர்க்கிள் பேட்டர்னை தான் நம்ம இந்த ரெக்டாங்கிள்குள்ளே எவ்வளோ நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த சர்க்கிளையும் நம்ம இப்போது ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும். ஏன்னா சர்க்கிளையும் நம்ம பிளாக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதோட எங்கே நம்ம லொக்கேட் பண்ணிடுமோ அந்த பாயிண்ட்டை நம்ம லாக் பண்ணணும். ஐ மீன் டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணணும் சரிங்களா. ஹாரிசான்டல் எக்ஸ் அண்ட் ஒய் சரிங்களா. ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் டயக்ராம் தான் இது, கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள் சர்க்குலர் லீனியர் கமாண்டில் போயிட்டு ஃபஸ்ட் ஆக்சிஸில் ஹாரிசான்டல் ஆக்சிஸ், தென் இந்த பேட்டர்னில் பாருங்கள் லைனு கிளிக் ஆகிருக்கா, டெலிட் பண்ணிவிட்டு தென் சர்க்குலரை கிளிக் பண்ணணும் சரிங்களா. இந்த சர்க்குலர் கிளிக் பண்ண அதுதான் பேட்டர்ன், ஏன்னா அதுதான் நம்ம காப்பி பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸை நம்ம நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஸோ சென்டர் டு சென்டர், ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் இது இந்த சர்க்கிள் கொஞ்சம் அவுட் ஆகிருக்கு, இந்த ரெக்டாங்கிள் விட்டு வெளியே போயிருக்கு. தென் அதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 காட்டுது சரிங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் ரெக்டாங்கிள் வெளியே போய்ட்டுருக்கு, சாரி சர்க்கிள் வெளியே போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம ஒன்ஸ் அகைன் நம்ம போவோம். அகைன் டைமென்ஷன் நம்ம வேரி பண்ணணும் சரிங்களா. அகைன் கோ டு லீனியர் பேட்டர்ன். அகைன் பாருங்கள் நம்ம சர்க்கிள் வந்து ப்ளூ கலரில் ஆகிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் லாக் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் நம்ம அங்கே எவ்வளோ வச்சோம் அதுதான் எனக்கு காட்டுது. அகைன் கோ டு லீனியர் பேட்டர்ன், ஜஸ்ட் கிளிக் திஸ் ஆக்சிஸ் சரிங்களா, ஹாரிசான்டல் லைன். அண்ட் டைமென்ஷன் வந்து நம்ம ஒரு 15 ஆர் 16 அதை கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஒரு டேஞ்சண்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ என்டிடிஸில் போய்ட்டு அந்த பிளாக்கை சாரி சர்க்கிளை நம்ம கிளிக் பண்ணணும், ஏன்னா சர்க்கிளில் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 ஆர் 16. ஸோ அது டேஞ்சண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சர்க்கிளோட ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸு கூட ஜஸ்ட் டச்சாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. ஸோ அது நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஹாரிசான்டல் இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், அது கிளிக் பண்ணோன்னே அந்த லைனும் இந்த பாருங்கள் என்டிடிஸில் லைனும் சேர்ந்துருக்கு. அந்த லைனை டெலிட் பண்ணணும், ஆனால் அந்த லைனும் வரும் சரிங்களா. அந்த லைன் நம்மளுக்கு தேவை அந்த சர்க்கிள் மட்டும் தான் நம்ம பண்ணணுமோ. ஸோ சர்க்கிள் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்பர் ஆஃப் பேட்டர்ன் நம்ம வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் ஏறிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரிவர்ஸ்ன்னு கொடுக்குற பிறகு அது என்ன பண்ணும், டவுன் சைடு சரிங்களா. இங்கேயும் டிஸ்டன்ஸ் கொடுத்து லாக் பண்ணணும் சரிங்களா. சேம் வேல்யூ நம்ம என்ன மேலே கொடுத்தோமோ அதே தான் கொடுக்கணும், இல்லை நம்ம என்ன கொடுக்கலாம், நம்ம மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ. ஸோ அதனால டேஞ்சன்ட் கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ நம்பர் ஆஃப் பேட்டர்ன் வந்து ஹாரிசான்டலில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக. நெக்ஸ்ட் நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் போகலாம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்களா எதுவுமே ஃபுல்லி டிபெண்ட் ஆகலை சரிங்களா. ஸோ டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணால் ஃபுல்லி டிபெண்ட் ஆகிடும். நம்ம சர்க்கிள் போகலாம், சர்க்குலர் கமாண்டு, சர்க்குலர் பேட்டர்னுக்கு டெலிட். எப்போவுமே எந்த ட்ரா பண்ணாலும் இந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சென்டரில் இருக்கலாம். இது சாதாரண ட்ராயிங், ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளான்ட் ஒன்று வரைய போகிறோம். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு தேவையானது டோட்டலாக ஒரு 4 சர்க்கிள்ஸ். ஒன்று அவுட்டர் ரேடியஸ், அனதர் ஒன்று வந்து பிசிடி, அதாவது 50 சர்க்கிள் டயாமீட்டர். அதுக்கப்புறம் போல் நெட்டை போட்டு லாக் பண்ணுறது ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் ஐடி, அதாவது ஏதோ ஒரு ஃப்ளூயிட் பாஸ் த்ரூ த இன்சைட். ஸோ அதுக்காக தான் பிளான்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பைப்பையும் இன்னொரு பைப்பையும் ஜாயின் பண்ணுறது தான் பிளான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணும்போது என்ன ஆகுது, பிளாக் கலரில் கனெக்ட் ஆகுது தெரியுங்களா.
ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஹோல் நட்டு போகிற அந்த சின்ன ஹோல் மட்டும் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா நம்ம அதுக்கு சென்டரே எடுக்கல. மீதி இந்த 3 ஹோல்ஸ் வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ரிமைன் இந்த சின்ன சர்க்கிள் மட்டும் மிட் பாயிண்ட் எதையும் பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும். அந்த பிசிடியும் இந்த அதோட மிட் பாயிண்ட் பிசிடி அதை ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கோயின்சைட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே சீட் ஆகிடும். தென் இதோட மிட் பாயிண்ட்டும் சென்ட்ரல் மிட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு வெர்டிக்கல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தா வெர்டிக்கல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லி டிஃபைண்ட் ஆகிடுச்சுங்களா? ஸோ அதுதான். ஓகே, இப்போ நம்ம அதே லீனியர் பேட்டர்ன் என்ன பண்ண போகணுமோ அதே தான் நம்ம இங்கே சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ லீனியர் வந்து லீனியராக மூவ் ஆகும், இப்போ சர்க்குலராக மூவ் ஆகும். சரிங்களா? 360 டிகிரி போகும். ஸோ இங்கே அங்கே பாருங்கள் ஆக்சிஸ் கேட்குது. எதர் ஆக்சிஸ் கொடுக்கலாம், இல்லைனா அந்த எட்ஜஸ் அந்த சர்க்கிள் ப்ரொஃபைலை கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஆக்சிஸ் கொடுத்து இது பண்ண போகிறேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரெண்டும் சேம் தான். ஆக்சிஸ் கொடுத்து நான் பண்ணுறேன். இங்கே வந்து என்டிட்டிஸ் கீழே நம்ம லீனியர் பேட்டர்ன் பார்த்தோம்னா அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஸ் அண்ட் பேட்டர்ன் இருக்கிறது சர்க்குலர். ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் பேட்டர்ன் ஆல்ரெடி 4 இருக்குது, 4 நம்பர்ஸ் இருக்குது. அதனால தான் அது 4 வந்துச்சு. நம்ம 5, 6, 7, 8 அப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுவே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு அங்கேயே இருக்கும், ஈக்குவலாக டிவைட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் அது ஃபுல்லி டிபெண்டாக இருக்குது. ரிமைன் நம்ம பேட்டர்ன் பண்ண ஒரு சர்க்கிள் கூட ஃபுல்லி டிபெண்ட் ஆகலை, எல்லாம் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் கொடுத்து லாக் பண்ணணும். இதோட சென்டர் பாயிண்ட், சரிங்களா? தென் இதோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு ஹாரிசான்டல் அப்படின்னு கொடுத்தா ஃபுல்லி டிபெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் புரியலன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.